கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 112 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். தொடர்ந்து நம்ம ஆண்டவர் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பத்தி என்ன சொல்றாரு, பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், நம்ம என்னெல்லாம் செய்யணும், ஆண்டவர் சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் செய்யணும், அதுக்கு நம்ம எப்படி நம்ம ஆயத்தப்படணும், இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு வரோம். இப்போ கண்டினியூ பண்ணணும். பார்ப்போம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதுக்கு சப்சிக்வெண்டா நிறைய வசனம் பார்த்தோம். தீர்க்க தரிசனம் சொன்னோம். அர்த்த வசனம் பார்த்தீங்கன்னா, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உன் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன் நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உன் நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போக என்று அவர்களுக்கு சொல்வேன். ஏன்னா நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேரை சொல்லிட்டு நிறைய தவறான அது மாதிரிதான் நடக்குது பாருங்க. இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் நிறைய நடக்குது. இப்போ ஏமாத்த வேலைங்க, அவர் பேருக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி கிறிஸ்தவங்களா இருக்கவங்க நிறைய இந்த மாதிரி தவறுகள் செய்யறது தான் இதை சொல்றாரு ஆண்டவர். இந்த மாதிரிலாம் அதெல்லாம் முன்னாலே சொல்லிடுறாரு, இதெல்லாம் நடக்கும் சொல்லுவீங்க ஆனா நான் அக்கிரமக்காரரை அகண்டு போங்கன்னு சொல்லுவேன். அதனால இந்த மாதிரி யாராவது செய்யறவங்க எல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவங்க மனசுல பயம் வரணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு அக்கிரமம் எல்லாம் செஞ்சு ஒரு பக்கம் எதை செய்யறோம், இன்னொரு பக்கம் அக்கிரமம் அநியாயம் எல்லாமே நம்ம செய்யலாம். ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம உபவாசம் இருக்கோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப அக்கிரம அநியாயம் நம்ம தாராளமா செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த வசனம் சொல்லு. பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்றது மட்டும் இல்ல, அவர் சித்தத்தின்படி செய்யணும்ன்றதான் சொல்றாரு. பிதாவின் சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிரவேசிப்பானே எல்லாம். என் சித்தம் என்ன, ஆண்டவர் சித்தம் என்ன நிறைய பார்த்தோம். இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கணும். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கெல்லாம் எப்படி போறது எவ்வளவு ஒரு கஷ்டமான கடினமான காரியம்ன்றது. ஆண்டவருடைய சித்தம் தெரிஞ்சு நம்ம நடக்கும்போது பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது ஈஸி தான். ஆனா அவர் சொன்ன எதுவுமே ஒரு வார்த்தை கூட, வானம் பூமி எல்லாமே கூட அழிஞ்சு போவோம், ஆனா அவரோட வார்த்தை ஒண்ணு கூட அழியாது. பாருங்க இன்னொரு வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். மார்க் 11:13-14 என்ன சொல்றாரு, ஆண்டவர் போகும்போது ஒரு அத்திமரத்தை பாக்குறாரு. அத்திமரத்தை பார்த்து அதுல ஏதாவது பழம் கிடைக்குமான்னு பாக்குறாரு. அதுல ஒரு பழமும் கிடைக்கல. அவருக்கு பசி இருக்கிறதால மனுஷகுமார் தான் இருக்காரு, பசிக்கு அந்த பழம் கிடைக்கலன்றதால என்ன பண்றாரு. இனி 14ஆம் வசனம், அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் ஒரு இடத்தில் கனியை புசியாது இருக்கணும் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். இதை சொல்லிட்டு அவர் கண்டினியூ அவர் வேலை பாக்குறார், போதிக்கிறதுக்காக போறார். இது பாருங்க சொல்றாரு. சொல்லிட்டு மறுநாள் திரும்ப அந்த பக்கம் வராங்க. அப்போ 20ஆம் வசனம், மறுநாள் காலையில் அவர்கள் அந்த வழியை போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருந்தது கண்டாரு. அவர் சொன்னது வேலை செஞ்சு பாருங்க, அந்த மரம் சுத்தமா பட்டு போயிடுச்சு, வேரோட பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்ப பேதுரு சொல்றாரு 21, பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டு. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அவர் சொன்ன எதுவுமே அதிசயங்கள் செய்யறார், அற்புதங்கள் செய்யறார், இயற்கையை கட்டுப்படுத்துறார், மரித்தவங்களே உயிர்ப்பிக்கிறார். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரோட அதிசயம், வல்லமையானவர், அவர் தான் தேவன்றத எல்லா இடத்துலயும் வல்லமையா அந்த செயல்கள் மூலமா, வெறும் போதனை மட்டும் இல்ல, அவர் செயல்கள் மூலமா சொல்றார் அவர் தான் தேவன்றத. ஆனா ஆண்டவர் இவர் தான் பரலோக ராஜ்யத்தோட வழி அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 10:11 பாப்போம். என் பெருமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். 11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. யோவானுக்கு வெளிப்படுத்துறது ஆண்டவர் வெளிப்படுத்துறார் நிறைய விஷயங்களை. இந்த வெளிப்படுத்துற விசேஷம் ஃபுல்லா அதுதான். அவர் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதாவது ஆயத்தமா இருக்கணும். அதாவது நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கார், சித்தத்தை தெரிஞ்சு நம்ம எப்படி நடக்கணும், இதெல்லாம் நம்ம அந்த கிரீடன்றது என்ன, நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியம். மனுஷரா பிறக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆதாம் ஆண்டவர் உருவாக்கும் போது நம்மள பாருங்க இந்த நரகக்குழிக்கு தள்ளணுன்ற எண்ணமே அவருக்கு இல்லை சுத்தமா. அந்த நரகக்குழி நரகம் இதெல்லாம் அவர் இதுலயே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மனுஷனை உண்டாக்கும் போதே அவர் உலாவுற இடத்துலதான் ஆதாம் ஏவாள் இருக்காங்க. ஏதேன் தோட்டம், அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அவர் உலாவுற இடத்துல அவங்கள வைக்கிறார். ஆதாம் ஏவாள் முதல் படைப்பு. அவங்க பாத்தீங்கன்னா எதை செய்யக்கூடாதுன்னு அப்பயும் பாருங்க, இதெல்லாம் செய்யணும்
எல்லாம் நீ செய்யலாம், இதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா செய்யாம அவங்கள கட்டுப்படுத்தி இதை மட்டும் தான் செய்யணும், ஒரு அடிமைத்தனமா ஆக்கி வச்சிருக்க முடியும். ஆனா அவர் அதை செய்யல, சுதந்திரம் கொடுக்கிறார். நீ எதை வேணா செய்யலாம், ஆனா இதை மட்டும் செய்யாதுன்னு சொல்றார். செஞ்சா சாகவே சாவாய், சாகவே சாவாய்ன்னு ஒண்ணும் இல்ல, அவனோட ராஜ்யத்தை விட்டு வந்துருவாரு. அவ்வளவு அந்த ராஜ்யத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், பூலோக ராஜ்யத்துக்கு வந்துருவாருன்றதான் சொல்றாரு. அதுல கனியை சாப்பிட்டா எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அது சொல்லும் போது சொல்றாரு, இந்த கனியை நீ சாப்பிட்டா சாகவே சாவாய். சாகவே சாவாய்னா செத்து போயிடுவேன்னு அர்த்தம் இல்ல, அன்னைக்கே சாப்பிடுற அன்னைக்கே அந்த ஆண்டவரோட ராஜ்யத்துல அவரோட வாழ்க்கை முடிஞ்சிடும். இலைமறையா சொல்றாரு ஆண்டவர். இதுல என்ன நடக்குது பாருங்க. ஆதாம் அவர் சொல் பேச்சை மீறி பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை ஏவாள் சொல்லி நான் சாப்பிட்டேன். இத மாதிரி பாருங்க, அவங்க செய்த தவறுகளால் தான், அவங்க ஆண்டவர் சொல் பேச்சை கேட்காத போனதால் தான் அவங்க பூலோக ராஜ்யத்துக்கு வராங்க. ஆண்டவரோட சித்தம் அது இல்ல. நல்ல ஒரு ஸ்லாக்கியம், நமக்கு மனுக்குலத்துக்கே ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்குறாரு பாருங்க. ஆனாலும் மனுக்குலம் அழிந்து போகாதபடிக்கு ஆதாம பூலோக ராஜ்யத்துல வச்சு, அப்பதான் நமக்கு மரணம் இதெல்லாம் வருது. மரணம், அதுக்கப்புறம் தான் இந்த துன்பம், இந்த பிரச்சனை, கஷ்டம், வேர்வை, உழைக்கணும், எல்லாம் செய்யணும், இதெல்லாம் நிறைய அந்த கோட்பாடுகள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது. அப்பயும் பாருங்க, ஆண்டவர் கிருபையா அழிக்காம பழுகி பெருகி பூமியை நிரப்பும்படி ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப பாருங்க, திரும்ப பாவம் வருது. நோவா காலத்துல பாவம் வரும்போது நோவாவை பேழைய தயார் செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவரும் பேழைய தயார் செய்யறார். தயார் செய்யறது மட்டும் இல்ல, எல்லாரையும் கூப்பிடுறாரு, வாங்க பிரளயம் வரப்போகுது, அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா யாரும் அவரை மதிக்கல, அவர் வார்த்தை யாரும் மதிக்கல, அசட்டை பண்றாங்க. அவங்க பாட்டுல அவங்க பாவத்திலயும் அதுலயும் அவங்க அக்கிரமங்களையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, வந்துருங்க, நீங்க காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு. ஆனா ஒருத்தரும் அவரை பேச்ச கேட்கல. ரொம்ப அதாவது சில பேர் பாருங்க, நிறைய விஷயங்கள்ல மனுஷங்களை நம்ம இதை தானே செய்யறாங்க. நம்ம எதை சொன்னாலும் நல்ல ஆலோசனைகளை கேட்கறது இல்ல. நல்ல இது மாதிரி நீங்க இந்த செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க செய்யறதா சரி, இவர் சொல்றதை நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு இது நம்ம உலகத்துல இருக்கதானே செய்யுது. இப்ப நீங்க நல்ல ஆலோசனை யாருக்காவது சொல்லுங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாதிப்பு எல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் உங்க ஆலோசனையை கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்குள்ள பிரச்சனை மூழ்கிடுவாங்க அவங்க பிரச்சனையில. அந்த மாதிரிதான் இங்க நோவா பேழையில கூப்பிடும் போது வராம, அதுக்கப்புறம் பேழைக்குள்ள நோவா கூட பேழைக்குள்ள இருந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு எல்லாம் ஜலத்தால அழிக்கப்படுது, பிரளயம் ஆனா அப்பயும் ஆண்டவர் பாருங்க மனுக்குலத்தை அழிக்கல. அதான் நம்ம அதுக்கப்புறமா தான் ஆபிரகாம் முற்பிதான், நம்ம ஆபிரகாம் சந்ததியா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யோசேப், இப்படி சந்ததியா தாவீது, இப்படி அதுக்கப்புறம் மனுஷன். அப்புறம் திரும்பவும் பலிகள் பெருகி போச்சு, பாவம் பெருகி போச்சு. ஆண்டவர் மனுஷகுமாரனா வரார். மனுஷகுமாரனா நல்ல போதனைகள்லாம் சொல்றாரு, அதிசயங்களை செய்யறாரு, அற்புதங்களை செய்யறாரு, எல்லாம் ஒன்னொன்னும் அவர் எல்லாம் செய்யறாரு. அவர் சொல்ற எதுவுமே வீணா போல, எல்லா பலியும் நிறுத்தப்பட்டு அவர் பலியாகணும்ன்றது அவருடைய சித்தம். அதை செயல்படுத்துறாரு சரியா. அதே மாதிரி கல்வாரி சிலை நமக்காக மரித்து நம்மளை மீட்டெடுத்து நம்ம பாவங்கள்லேருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை வாழ வச்சு கொண்டிருக்காரு. இப்பவும் நம்ம அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதுதான் நம்ம வேதம். அதனாலதான் இப்ப மீண்டும் அவருடைய இரண்டாம் வருகையில நம்ம மாண்டு போகாதபடி, நரக குழிக்கு போகாதபடி, பிசாசோட பேச்சை கேட்டு பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உலாவர இடத்துல இருந்து இருக்க ஒரு ஸ்லாக்கியத்தை இழந்து போனானோ, அதே மாதிரி நாமளும் இப்போ ஆண்டவர் வருகையில அவரோட ராஜ்யத்துல பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாதுன்றதால் தான் நிறைய ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது என்ன செய்யணும், ஏது செய்யணும், இதெல்லாம் எல்லாம் ஒன்னும் பெரிய கஷ்டமான காரியமே இல்லைங்க. ஆண்டவரை உண்மையா நம்ம துதிக்கணும், பிறரை நேசிக்கணும். நாம அது மட்டும் இல்ல, கற்பனைகளை கை கொள்ளணும், பாவம் செஞ்சுதான் மனம் திரும்பணும், ஒரு சமாதானமா வாழணும், அன்பு, இரக்கம், கருணை, இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி தராரோ அதே மாதிரி நாமளும் மற்றவங்களை அன்பு செய்ய, இரக்கம் காட்ட, ஒருத்தருக்கு நல்லது செய்ய, கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு உதவி செய்ய, இப்படி நம்ம பாருங்க எல்லா வகையிலும் வெறும் ஆண்டவரை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றது மட்டும் இல்ல, செயலை நம்ம செய்யணும்னு சொல்றாரு ஆண்டவர். எல்லாமே நம்ம ஆண்டவரோட கற்பனைகள்லாம் என்ன சொல்லுது, ஆண்டவர் சித்தம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம நடக்கும்போது நமக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். ஆண்டோட வருகையில நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்ன்றது அவரோட ஆசை. அதை நம்ம தெரிஞ்சு நம்மளை தாழ்த்தி, பெருமையுள்ளவனுக்கு ஏத்தி நிற்பேன், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையா இறங்குவேன்னு சொல்றாரு. நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே மனமிறங்கும், என்னை முண்டையில சேர்த்துக்கொள்ளும், இதோ நான் பாவி, எனக்கு மனமிறங்கும் ஆண்டவரே, என்னை மண்டையில சேர்த்துக்கொள்ளும், நரக குழிக்கு போகாதபடி ராஜ்யத்துல பிரவேசிக்கும்படி, நித்தியமாய் நான் ஜீவிக்கும்படி என்னை மண்டையில ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நம்ம கேட்போம். நிச்சயமா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.